வந்து நாங்க தீபாவளி டூர் கிளம்பிட்டோம். தீபாவளி இந்த 3 நாள் லீவ் இருக்கிறதுனால எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவோம், 1 டே அப்படியே டூர் போயிட்டு வருவோம்னு கிளம்புறோம். ஆனா எங்க நாங்க சொல்ல மாட்டோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அடுத்த வீடியோ பாருங்க, பார்ட்டா வரும் இந்த வீடியோ. ஏன்னா வந்து வணக்கம் உறவுகளே. ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலான இடத்துக்கு நாங்க போறோம். அதனால நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த இதுல உள்ள வீடியோ வந்துகிட்டே இருக்கும், பாத்துக்கிட்டே இருங்க. இப்ப வந்து அதனுடைய பேக்கிங் வீடியோ, என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு போறோம், நாங்க கிளம்புறத வீடியோ எடுக்க போறோம். உங்க ட்ரெஸ் எடுங்க. காவியா உனக்கு இதுதானே என்ன இது, அப்புறம் வேற என்ன எடு. அந்த பேக் போதும் நமக்கு, இது போதும். இது வந்து இது மட்டும் தான் பிடிச்ச இரு வரேன், நான் அதனுடைய ரகசியத்தை சொல்றேன். உறவுகளே, நேரத்து நான் சொன்னோம்ல 5-6 சேலை போடலாம். இது இதனுடைய காரணத்தை சொல்றேன். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல நாங்க அங்க இருந்தோம்ல, அப்போ வந்து வாரம் அதாவது இன்ஸ்டால்மெண்ட்ல துணி வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு அண்ணன், முருகண்ணன் பேரு. அந்த அண்ணன் எப்பவுமே எல்லா லேடிஸுமே அவங்கள்ட்ட வாங்குவாங்க. வாரம் பேமெண்ட் பண்ற மாதிரி எங்க ஸ்ட்ரீட்ல எல்லா லேடிஸுமே எல்லாருமே வாங்குவாங்க. ஒரு ராசி கூட நாங்க வந்து 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாங்குறேன். 15 வருஷம் அந்த அண்ணன் தான் துணி எடுத்துட்டு இருப்பேன். சூப்பரா இருக்கும். அதாவது ஒன்லி வந்து பெரிய பிள்ளைகளுக்கு மட்டும் தான், ரெடிமேட் அதெல்லாம் கிடையாது. சேலை, இன்னரு, உள்பாவாடை, இன்ஸ்கர்ட் இது மாதிரிதான் அவர்கிட்ட இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும், துணி ஜம்முன்னு இருக்கும். வாரம் காசு வாங்கிக்கிடுவாங்க. அதுல ஆசையில நான் எப்பவுமே எடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த வீட்டுக்கு நாங்க வந்து 1 வருஷம் ஆச்சு. அந்த அண்ணன் நான் சரியா எடுக்கவே இல்லையா, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேன்னா எடுக்கவே இல்லையா. அந்த அண்ணன் அப்பாவை பஜார்ல பார்த்து சொல்லிட்டே இருக்கும், அண்ணன் அக்காலை கூட்டாங்க, நான் எடுக்காம இருக்கிறது அந்த அண்ணனுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏன்னா நான் சேலையும் எடுத்துருவேன், ஒருத்தவங்க மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல வாரம் காசு கொடுக்க மாட்டேன். நினைச்ச நேரம் கையில இருக்கிற நேரம் அப்படியே ஃபுல் செட்டில் பண்ணிடுவேன். எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது, அதனால கொடுத்துருவேன். அதனால அந்த அண்ணன் பொருள் நல்லா இருக்கும்னு எடுப்பேங்க. பாருங்க, இது ஒரு பூனஞ்சேலை. அன்னைக்கு தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க, அக்காவை கண்டிப்பா கூட்டு வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. முருகன் அந்த பழைய பேண்ட் தான் தாட்டாம பேசாம இருக்கு. அவங்க கிட்ட வந்து நைட்டி சாரீஸ் மட்டும் தான் இருக்கும். நைட்டி சாரீஸ், சாரம், ஆண்களுக்கு சாரம் இருக்கும். அப்புறம் போர்வை, பெட்ஷீட் இந்த மாதிரி அதெல்லாம், பிளாங்கெட்ஸ் நிறைய இருக்கும், நல்லதா இருக்கும். அப்புறம் சேர் விக்கிறாரு, பிளாஸ்டிக் சேரு, அரிசி பை வைப்பாங்க. வண்டியில லைனுக்கு தெருவா போய் போடுவாங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல பைசா வாங்கி கொடுவாங்க. இங்க பாருங்க, இது ஒரு பூனஞ்சேலையா, இது ஒண்ணு எடுத்தனா ரஃப்யூஸ்க்கு கட்டுறதுக்கு இது நல்லா இருக்கும். இந்த சேலை குறைவா இருக்கும், சாஃப்டா இருக்கும். இந்த கலர்ஸ் பிடிச்சது, ஒரே டிசைன் தான், ரெண்டும் ஒரே கலர். திட்டக்கூடாது இல்ல, அந்த சேலை ரொம்ப ஆமா கெட்டு அதெல்லாம் இல்ல. நான் பின் போட்டு பாருங்க உறவுகளே, என்னங்க கண்ணு, அதெல்லாம் பின் போட்டு தானே கட்டுவேன். இது ஒரு சேலை, இது சூப்பரா இருந்துச்சு. வேற அந்த அண்ணனே எனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க, இது எடுங்கக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒண்ணு. அப்புறம் இந்த சாரி ஒண்ணு. இந்த கலர்ல என் சாரியே இல்ல, எல்லா கலரும் வச்சிருக்கேன். இந்த பால் ரோஸ் சில்வர், இந்த அப்படி சில்வர் பார்டர் வந்து பால் ரோஸ், அவ கை மோதிரத்தை காமிக்கிறாங்க. இந்த கலர்ல இல்ல, அதனால எடுத்தேன். அப்புறம் இதுவும் அந்த அண்ணன் சொன்னாங்க, இதை எடுங்க, இதான் புது ட்ரெண்டிங் இப்போ. ஆமா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து இந்த மாதிரி உங்களுடைய இதுல வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறவங்க இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இப்ப நம்ம ஊருக்கு கிளம்புவோம். இதெல்லாம் துரத்தி வச்சு ஆமா, இதெல்லாம் வச்சுட்டு பேக் பண்ணுவோமா? காவியா, உனக்கு இதுதானே? எனக்கு தான் எடுத்து வைக்கணும், நிறைய எடுத்து வைக்கணும். விடு, எனக்கு நிறைய துணி எடுத்துக்கேன். உங்களுக்குள்ளத கொடுங்க. ஆமா, அம்மா நாங்க ஒரு நாள் வந்துருவோம். அம்மா ஒரு 1 வீக் இருந்துட்டு தான் வரும். நிறைய ட்ரெஸ் விட்டா 1 மாசம் கூட நான் ஃப்ரீயா இருப்பேன். நாங்கெல்லாம் எங்க அப்பாக்குள்ளத எடுத்துட்டு சொல்லு, நேரம் ஆகுது. இதெல்லாம் போட்டு விட போறேன். இது வேற தனியா எடுத்து வச்சு அப்பாக்குள்ளத எடுத்துட்டு சொல்லு. நாளைக்கு வரும்போது இதை போட்டு விட்டா நானு. என்னமா இல்ல, போட்டதேதான் இருக்கு, புதுசாவே இல்ல. இதெல்லாம் போட்டதுதான் இருக்கு எல்லாமே. எனக்கு கூட தான் அதெல்லாம் போட்டது. அப்படி ஒரு இடத்துக்கு போறோம்னா யூனிக்கா நல்லா போடணும்ல. என்ன, சரி, நாளைக்கு வரும்போது இதே போட்டுட்டா. அப்புறம் அப்பாக்கு அந்த கரு பேண்ட் எடுத்து கொடுங்க, உங்க பேண்ட. அப்பாவோடது அப்போ இந்த வச்சாச்சு.
இந்த இருக்கு வச்சிருமா. ஓகே, இதை வச்சிருவோம். அடுத்த லவா ட்ரெஸ் வச்சிருவோமா. அவளுக்குலாம் புதுசு, உனக்கு புதுசு. எனக்கு புதுசு நாள் இல்லை, நான் போட்டது தான் இந்த இது புதுசு. அது நான் மட்டும் பழசு போடுறேன். அதான் இவ்வளோ சேலை இருக்கு, சேலை கட்டிட்டு வா. வெளியில போகல, அது எப்படி இடத்துக்கு போறோம். நல்ல ஜாலியா இருக்கும். வாங்க, தவறாம வீடியோவை லைனா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த ரெண்டு சர்வ முட்டாள்கள் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க நீயும் அப்பதான் சர்வம் இல்ல அங்க வாக்குவாதம் பண்ண சத்தம் கேக்குது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அங்க பேசிக்கிட்டு இருக்காது விஷயம். சரி வாங்க, இன்னும் இடத்துல எங்க போறோம்னா சுவாரஸ்யமான இடத்துக்கு போறோம். தவறாம பாருங்க. தீபாவளி டூர் பார்ட் 1 இது. அடுத்தடுத்து நிறைய நாங்க போறோம் இடம், ஸ்பெஷலான இடம் சொல்லல. சஸ்பென்ஸ், உறவுகளுக்கு ஒரு சஸ்பென்ஸ். அது செகண்ட் வீடியோல எங்கன்னு தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ தெரியாது, செகண்ட் வீடியோல தெரிஞ்சிரும். அங்க போறோம். தேர்டு ஃபோர்த்துன்னு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பல பல சுவாரஸ்யமான இடங்களுக்குலாம் போறோம். தவறாம பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கிளம்பிட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. இப்போ கிளம்பியாச்சு. நாங்க எல்லாம் பேக் பண்ணி, எல்லாம் இந்த பாருங்க, எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி கிளம்பியாச்சு. பெட்ஷீட்லேருந்து புடையிலேருந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. திடீர்னு மழை வந்தாலும் வந்துட்டு இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் எல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். தவறாமல் பாருங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னைக்கு உங்க ஆதரவு வேணும். சரியா? ஆதரவு வேணும். உறவுகளே வாங்க, கிளம்பியாச்சு, வாங்க பார்ப்போம். வீடியோ கிளம்பி பாய்.